Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட்ஸையும் கொடுக்கும், நாலேஜ் கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் கீழே கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக உள்ள எல்லாமே போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உடனுக்குடனே கொடுக்க முடியாது யூடியூப்பில். ஓகேங்களா? அதனால் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இந்த இடத்துல பை போக வேணாம், இந்த இடத்துல செல் போக வேணாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரிஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். உடனே ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜோ இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ சென்ட் பண்ணிவிட்டு கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன். இதனால் இந்த இடத்துல பை போக வேணாம், செல் போக வேண்டாம், இந்த இடத்துல பை போங்க, செல் போங்க அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன். அதனால் இன்ஸ்டாவை போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நம்மளோட எஸ்எம்சி என்டையர் கோர்ஸே ஃபுல்லி அப்டேட் வந்து பண்ணிட்டோம். உள்ள வெப்சைட்லாம் இருக்குது. வெப்சைட்டில் நமக்கு டெய்லி அப்டேட்டு, டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், செஷன்ஸு, அப்புறமா டவுட் செஷன்ஸ் கேட்குறது, வீக்லி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீமியமான வீடியோஸ் வந்து உள்ள லைஃப் டைம் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் என் சைடில் இருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து இதை பற்றி தெரியணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கிற ஐகான் லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ ஸ்டில் வந்து ரெக்கார்டிங் கோர்ஸோட ஆஃபர் ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஆஃபர் வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நைட்டு 12 வந்து ஆஃபர் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் போய் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கூப்பன் வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுற இந்த கூப்பனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே அந்த கூப்பனில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க பை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அப்டேட் தான். ஒரு சின்ன ட்ரேடு வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் சின்னதாக ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துட்றேன். சரி, ஓகே. ஜேபிஓவில் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? இங்கே எடுத்திருந்தோம், இந்த இடத்துல என்ட்ரி சொன்னோம், இந்த இடத்துல என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த 2 இடத்துல நான் என்ட்ரி எடுக்கல. ஓகேங்களா? ஸோ மேலே இங்கே மட்டும் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸ்டில் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு என்ட்ரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த என்ட்ரியோட ரூல் மட்டும் சொல்லிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம் வீடியோவை. சரி, ஓகே. இந்த என்ட்ரியோட ரூல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. நம்ம எப்படி இந்த இடத்துல என்ட்ரி வந்து போயிருக்கோம் அப்படின்றத நான் டிஸ்கார்ட்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல என்ட்ரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எப்படி என்ட்ரி போயிருக்கோம் அப்படின்ற ரூல் வந்து இருக்கும். அதை பார்த்து கற்றுக்குங்க. வீடியோ இருக்கும். இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துருங்க. சரி, ஓகே. இப்போது 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து டோட்டலாக இப்போது மார்க்கெட்டில் இன்னொரு விஷயம் இது எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. இது யாரும் சொல்கிறது கிடையாது. எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் பார்த்துக்குங்க. சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துங்க. இப்போ ட்ரெண்டு ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் வந்து இங்கே 4 ஹவரில் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளைவை மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் கீழே தான் போகுது அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ முடிவு பண்ணுறது 4 ஹவர். ஓகேங்களா? 4 ஹவரில் நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் போகிறோம். ஸோ 4 ஹவரில் மார்க்கெட் கீழே போகுது, கீழே தான் போகும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் கீழேயும் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐஸ், அதாவது 15 மினிட்ஸோட ஹையெல்லாம் இந்த 15 மினிட்ஸோட சப்ளை எடுத்துட்டதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஐ எல்லாமே லிக்விடிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹை வந்து சூச்சா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையெல்லாம் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். அதுக்குன்னு எல்லா ஹையும் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிடும்னு கிடையாது.
ஸோ மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண கற்றுக்கணும். ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தெந்த ஹை வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இது ஐடியமாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த சப்ளைலேருந்து செல் தான் ஆவான்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி செல் ஆகிட்டான். ஸோ இப்போ இந்த ஆர்டர் பிரேக் இவெண்ட். ஓகேங்களா, நான் இங்கேயும் என்ட்ரி போல இங்கேயும் என்ட்ரி போல, ஓவரால் இங்கே ஒரு என்ட்ரி ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றனால நம்ம எதுக்கு அதிகமான என்ட்ரி ஹோல்டு பண்ணணும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இப்போது இது பிஓஎஸ், அப்போது இதுவும் பிஓஎஸ் தான். ஓகேங்களா, இதுவும் பிஓஎஸ் தான். மேலே லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு வந்திருக்கு, சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. சப்ளை மிட்டிகேட் பண்ணலையே, கண்ட்ரோல் எப்படி ப்ரோ எடுத்திருக்கு? இப்போ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டவுட் வந்து வரும். இந்த இடத்துல மிட்டிகேட்டே ஆகலையே ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம், மிட்டிகேட் ஆனால் தான் இந்த சப்ளையில் மிட்டிகேஷன்ன்றது கிடையாது. இம்பேலன்ஸில் இருந்து மார்க்கெட் கீழே போனாலும் நம்ம வந்து மிட்டிகேஷன் தான். ஸோ இந்த சப்ளை இருக்குது பார்த்திங்க, மிட்டிகேஷன்னா இப்படி போய் தொடுறது பேர் தான் மிட்டிகேஷன். ஆனால் இது தொடாமலே மார்க்கெட் இந்த சப்ளையோட இம்பேலன்ஸ்லேருந்து கீழே விழுந்திருக்கான் அப்படின்னா செல் ஆர்டர் வந்து அதிகமாக இருக்குது, செல் பண்ணியிருக்காங்க பெரிய லாட். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே வந்து கீழே இறக்கி தான் போடுவோம் என்ட்ரி. ஸோ நம்ம போட்ட என்ட்ரி இதுதான், இந்த இடத்துல வந்து என்ட்ரி போட்டிருந்தோம், ட்ரிகர் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து போயிட்டோம். ஸோ இந்த ஆர்டர் வந்து பிரேக் இவெண்ட். ஸோ நமக்கு தெரியும் இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஆன்ட்டு. அப்போ நமக்கு இந்த இடத்துல பாடி க்ளோஸ் மஸ்ட் வேணும். பாடி க்ளோஸ் வந்து ஆயிடுச்சு. நமக்கு டோட்டலாக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே இது இந்த மொமெண்ட் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால இந்த ஹையை மார்க்கெட் ஹிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி மேலே மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த ஹை எல்லாமே ஹிட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது இது பிஓஎஸ்ஸை எடுத்தால் இந்த சப்ளையில் நமக்கு செல் போகணும். அதே மாதிரி இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து கீழே போயிட்டான். ஓகேங்களா, ஸோ சம் பவர் வந்து இருக்குது இந்த சப்ளையில். ஸோ இந்த ஹையும் ஹிட் ஆக பாசிபிள் இருக்குது, இந்த ஹையும் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இதை லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம இது வந்து ஒரு சப்ளைவாக இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போயிட்டான். நல்ல ஒரு செல் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஸோ இப்போ 5 மினிட்டுக்கு போகலாம். 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கலாம். 5 மினிட்டில் இது வந்து ரீஃபண்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணி அடுத்த கேண்டலே இந்த இடத்துல அடுத்த கேண்டலே க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். ஓகேங்களா, ஸோ இப்படி பார்க்குறோம். ஆனால் 5 மினிட்டில் என்ன பண்ணியிருக்கான், இதை கட் பண்ணியிருக்கான், இது கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நம்ம என்ட்ரி வந்து போகணும். ஓகேங்களா, இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ட்ரின்னு போட்டிருந்தா இங்கே தான் என்ட்ரி போட்டிருக்கணும். ஓகேங்களா, இதில் நான் என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணல. என்ன ரீசன்? லண்டன் இருக்குது, நியூயார்க் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இந்த நியூயார்க் என்ன பண்ணியிருக்கான்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா, மார்க்கெட்டை இந்த இடத்துல கீழே கொண்டு வந்துட்டான். ஆனால் நியூயார்க் முடிஞ்ச உடனே மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். நியூயார்க் முடிஞ்ச உடனே மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா, அப்போது இந்த சப்ளையில் நம்ம செல் போகிறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு நைட்டு மார்க்கெட் வேறு, இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அட் த சேம் டைம் ஃப்ரேமில் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இங்கே கட் பண்ணியிருக்கான், ஸ்டில் இங்கே சோச் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஸ்டில் அவைலபிளாக இருக்குது, சோச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து வேறு எங்கெல்லாம் சப்ளை இருக்குது சோச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ சோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சப்ளை மார்க் பண்ணுறதுக்கு ரீசன், சோச் பண்ணியிருந்தால் அந்த சப்ளை எடுத்துக்கங்க அப்படின்றதுக்கு. சரி, ஓகே. அப்போது இதில் வந்து நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது,
இந்த இடத்துல நமக்கு இங்கே மிட்டிகேட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃப்ளிப் வந்து இல்லை. ஸோ இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இது ஒர்க் ஆகலாம். ஏன்னா நியூயார்க்கு ஹிட் பண்ணிடுச்சு நைட்டு மார்க்கெட், லண்டனும் ஹிட் பண்ணிடுச்சு நைட்டு மார்க்கெட். அப்போது இந்த ஹிட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வீப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஹிட்டை ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணலாம். அப்போது இது ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணும்போது நியூயார்க்கோட லோ எடுத்தால் நம்ம தைரியமாக செல் போகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது சப்ளையில் இந்த சப்ளையோட கன்ஃபர்மேஷனுக்கு இங்கே நம்ம செல் ட்ரை பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் ஸ்டில் இந்த சப்ளைக்கு வந்துட்டு போகலாம். அதனால இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அதையும் கன்சிடர் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வெறும் $50 ரிஸ்க் வைக்க போகிறேன். ஓகேங்களா, வெறும் $50 ரிஸ்க் வைக்க போகிறேன். இன்னும் ஸ்டில் வந்து இன்னும் பார்த்துக்குங்க, சோச் ஆகலை. இப்போ போய் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சோச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை போய் செல் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, செல் பண்ண வேண்டாம். சோச் ஆகணும் ஃபஸ்ட்டு. சோச் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஹைக்கு மேலே இப்படி வச்சு டிபி இங்கே வைக்கலாம். 1:17. ஓகேங்களா, ஓகே பார்க்கலாம். இங்கே சோச் வந்து ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நைட் மார்க்கெட்டில் சோச் ஆகுது அப்படின்னா மிட் நைட் 1 o'clock இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 2:10. இந்த மூமெண்ட்டை பார்த்தேன், உடனே எழுந்து நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் 3 o'clock 4 o'clock 5 o'clock வந்து இந்த மாதிரி சோச் ஆகிட்டு சப்ளை மிட்டிகேட் பண்ணால் கண்டிப்பாக என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா நைட்டு என்ன பண்ணுவோம், தூங்கிட்டு இருப்போம், அதனால் எடுக்க முடியாது. இன்கேஸ் இப்போது இந்த நைட்டு மார்க்கெட்லேயே சோச் பண்ணிவிட்டு சப்ளைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஃபெயில் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நைட்டு மார்க்கெட், ஸோ ஃபெயில் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் நைட் டைம் மிட்டிகேட் பண்ணி நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ட்ரி போயிருக்க மாட்டோம். ஓகேங்களா, அது ஒரு பெட்டர் தான். சரி, ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது, நல்லா பெட்டராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். கிரேட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா, சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.